பயந்து ஓடும் திமுக. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் போய் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கரூர் சம்பவ விஷயமாக முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரோஸ்தகி கரூருக்கு நேராக வந்துட்டார். வரும்போது சில ஐபிஎஸ் அதிகாரிகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கார். ஏற்கனவே சிபிஐ தன்னுடைய விசாரணையை முடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முன்னாள் நீதிபதி, 3 ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க, இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு நியமித்த குழு, அவங்க நேராக வந்துட்டாங்க. வந்த உடனே திமுகவிற்கு ஆட்டம் கண்டு விட்டது. உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐ என்கொயரிக்கு விசாரணைக்கு மாற்றிய சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை மறுபரிசீலனை செஞ்சு அதை ரத்து பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் எப்படி ஒத்துக்குவாங்க? அவங்க தான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு எப்படி அவங்க ரத்து பண்ணுவாங்க? ஏற்கனவே தடை கேட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. இப்போ எப்படி ரத்து பண்ணுவாங்க? அப்போ என்ன பயம் வந்துருச்சே ஏதாச்சும் நடந்துடணும்னு. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எனக்கு ரத்து பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் விசாரணையின் முடிவு எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி யாரும் சொல்ல முடியாது. ஆக இவங்க மட்டும் சாத்தாங்குளத்தில் ஸ்டெர்லைட்டில் வந்தபோது அதிமுக ஆட்சி இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு போகணுமா? உடனே பெட்டிஷன் போட்டாங்க. சாத்தாங்குளத்தில் வரும்போது சிபிஐ விசாரணைக்கு போகணும். பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் வரும்போது சிபிஐ விசாரணைக்கு போகணும். இவங்க எதிர்க்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சி. ஆனால் இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக வந்தோடனே சிபிஐ விசாரணை கூடாதான். இதில் கரூர் இதில் சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாது. அப்போ எப்படி பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க நம்ம அருணா ஜெகதீசன் தலைமையில் நாங்களே ஒன்று போட்டுருக்கோம். அருணா ஜெகதீசன் தலைமையில் ஸ்டெர்லைட் இப்போ போட்டாங்களே, அருணா ஜெகதீசன் கொடுத்த அறிக்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்களா? என்ன பண்ணீங்க? அருணா ஜெகதீசன் 17 காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னாரு. 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வர ஒரு காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களா, பதவி உயர்வு? அப்போ நீங்கள் அருணா ஜெகதீசனை மதிக்கலையே, இப்போ திரும்பி அருணா ஜெகதீசனில் கமிஷன் போடுறேன்னா என்ன ஆகும்? எதுவும் நடக்காது. அதனால் சிபிஐ விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வரணும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.